மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆர்ஜி. இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் தான் இயக்கியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் தான் இதில் முக்கியமான ஒரு ஹீரோனிக் கேரக்டரை செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர் தான் தயாரிச்சிருக்கார் இந்த படத்தை. நிவாஸ்கி பிரசன்னா தான் இதுக்கு இசையமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அருள்தாஸ், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, பாலசரவணன், வைசில் ரெபெக்கா ஆகியவங்களாம் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு படமாக தான் பார்க்கப்படுது. ஒரு குடும்பமாகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்தில் ரொம்ப குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சகஜமான விஷயங்களை தான் பேசியிருக்காங்க. இந்த பவுனு தாய் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் கேரக்டர்ஸ். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்ந்து ஒரு ஊருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் விட்டு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டியாக ஒரு பெண் இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுறாங்க அப்படிங்கிறதையும், அதற்கு பிறகு அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வருது, அந்த உடல் பாதிப்புகளுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அப்போதைக்கு அவங்களுடைய பசங்க அவங்கள சேர்த்து அந்த கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க இதில். இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக லேகாக ஆனாலும் கூட செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தில் நிறைய மெசேஜஸும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள் சொன்ன விஷயங்களை, அதாவது பெரியார் சொன்ன விஷயங்களை, முக்கியமாக பெரியாரை தான் இதில் சொல்லணும், பெரியார் சொன்ன விஷயங்களை ஒரு யதார்த்தமாக ஒரு பாடமாக எடுக்காமல் ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ்லேயே காமிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பேச்சு வழக்கிலேயே இந்த ராதிகா கேரக்டர்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ராதிகாவை இந்த படத்தில் ஒரு நடிப்பி அரக்கினே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய ஜெனட்டிக்காக அவங்களுடைய ரத்தத்திலே இந்த நடிப்பு ஊறி போயிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக அவங்களுக்கு ஒரு விருது கிடைக்கும். இதை நம்ம உறுதியாகவே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தின படமாக இந்த தாய்க்கழுவியை நம்ம எடுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு தாய்க்கழுவி இருப்பாங்க தான். பட் ரொம்ப பேர் அந்த தாய்க்கழுவியோடைய வார்த்தைகளை கேட்குறது கிடையாது. பட் ஆனால் நம்ம கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் இந்த படங்கள் சொல்லுது. ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியாக அந்த பெண் இருந்து அந்த வீடை வாங்குகிறாங்க, இடம் வாங்குகிறாங்க, பணம் சேர்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கதை செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியாக ஒரு பல்லாங்குழியில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த பல்லாங்குழியை வச்சு நிறைய வாழ்க்கையில் எவ்வளோ சேமிக்கணும், அந்த வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த பெண்கள் எவ்வளோ கல்வி ரொம்ப முக்கியம், பெண் எப்படி அவங்களுடைய வேலைக்காக போராடணும், அந்த பெண் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பெரியார் சொன்ன விஷயத்த ரொம்ப எளிமையாக ஒரு நடப்பு பேச்சு வழக்கில் அந்த இடத்துக்கிட்ட ஒரு பாடமாக இல்லாமல் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால தான் படங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை சொல்லி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி தான். பட் இது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது ஒரு காமெடி டார்மா மூவியான்னு சொன்னால் கூட இந்த படம் நிறைய மெசேஜஸையும் உள்ளே வச்சுருக்கு. நிறைய அற்புதமான விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். நிறையா விஷயங்களை உள்ளடக்கின படம் தான். ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக எந்தெந்த விஷயத்திற்கு அவங்க செயல்படணும், எதற்கு போராடணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு அதில் ரொம்ப ராதிகா ஒரு நிமிஷத்தில் அந்த ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த தாய்க்கிழவி.